அக்குறுகுடையில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றில் வாகன தரிப்பிடத்தில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் இனம் தெரியாத இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் போலீசாரால் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த இரட்டை கொலைக்கு முன்னர் துப்பாக்கிதாரிகள் இருவரையும் தங்கு விடுதிகளுக்கு அழைத்துச் சென்ற கொட்டாவையைச் சேர்ந்த ஜனக்க என்பவர் மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டில் இருக்கும் மல்வானே டுடு என்ற குற்றவாளியின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நபரே துப்பாக்கிதாரிகளை தங்குமிட விடுதிக்கு அழைத்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் போலி பெயர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு தங்குமிட வசதிகளை செய்து கொடுத்துள்ளார். ஐஸ் போதைப் பொருட்களுக்கும் அடிமையான இவர் மல்வானி டுடுவின் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவருடன் சேர்ந்து இந்த கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரையில் ஒரு துப்பாக்கிதாரி உட்பட 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பலாங்கொட தெல்துவ பகுதியில் உள்ள கருவத்த தோட்டத்தின் காணி ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்ட 46 வயதுடைய சுனில் ரஞ்சித் என்ற துப்பாக்கிதாரி விசாரணைகளின் போது முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளார். தாம் இராணுவத்தில் இருந்த காலத்தில் கரந்தெனிய சுத்தாவை அடையாளம் கண்டதாக அவர் கூறியுள்ளார். அக்காலகட்டத்தில் கரந்தெனிய சுத்தாவும் இராணுவ பயிற்சியில் இருந்தார். இராணுவத்தில் இருந்து விலகிய பின்னர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு விளக்கு மறியலில் இருந்தபோது கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் விளக்கு மறியலில் இருந்த கரந்தெனிய சுத்தாவை மீண்டும் சந்தித்து நண்பராகியுள்ளார். சட்டத்தரணி புத்திக்க மல்லவாராய்ச்சி இப்போது எனது வழக்குகளுக்கு ஆஜராவதில்லை. அவர் லொக்கு போட்டியின் வழக்குக்கு ஆஜராகிறார். எனவே அவரை முடிக்க வேண்டும் என கரந்தெனிய சுத்தா தம்மிடம் கூறியதாக துப்பாக்கிதாரி தெரிவித்துள்ளார். சட்டத்தரணியை மாத்திரமின்றி அவரது மனைவியையும் கொலை செய்யுமாறு கரந்தெனிய சுத்தா தமக்கு உத்தரவிட்டுள்ளார். தாக்குதலுக்கு செல்வதற்கு முன்னர் தாம் ஹெரோயின் உட்கொண்டதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட காரின் சாரதி யார் என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை. துப்பாக்கிதாரிகள் இருவரும் சாரதியும் ஒருவரையொருவர் அறியாதவர்கள் என தெரிய வந்துள்ளது. கொலையின் பின்னர் துப்பாக்கிகள் வேறு வாகனத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. கொலைக்கு பின்னர் கொட்டாவையிலிருந்து பஸ்ஸில் தெகிவலைக்கு சென்று அங்கிருந்து அங்கலங்கொடவுக்கு தப்பிச் சென்றுள்ளார். தாம் எங்கு மறைந்திருக்க வேண்டும் என கரந்தெனிய சுத்தாவிடம் கேட்டபோது சரியான இடம் இல்லை, எங்காவது ஓரிடத்தில் இரு என அவர் பதில் அளித்துள்ளார். இதனை அடுத்து அவர் நண்பர் ஒருவரின் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு தலைமறைவாகியுள்ளார். சந்தேக நபரான துப்பாக்கிதாரியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசார் தீர்மானித்துள்ளனர்.